ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அன்வி ஃப்ரீக். இப்போ சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 2 பார்க்கலாம். இந்த எபிசோட் 2 ஸ்டார்டிங்ல கண்ட்ரோல் ரூமை காட்டுறாங்க. அங்க சார் நகாயா சிசுகா டகாயாமா இந்த ஊர்ல ரிகவர் ஆச்சு சார் அப்படின்னு சொல்ல அங்க கோட்டாருஜியோட பாஸ் அங்க நின்றுட்டு இருப்பான். எப்படிரா பாசிபிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல வந்து யோசிப்பான் பாருங்க. அவன் சொல்லுவான் பாருங்க, நான் அந்த கண்களை பார்த்தேன் அந்த ஏர்போர்ட்ல. நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஹண்டர்ஸை பார்த்திருக்கேன். ஆனா அவன் எந்த ஹண்டர்ஸ் கூட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அவனுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஜப்பான் ஏர்போர்ட்ல அப்பதான் இறங்கி வந்துட்டு இருக்கான். அந்த கோட்டோரிஜியோட பாஸ் நம்ம ஹீரோ பார்த்து, சார் நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கே வந்துடுறேன். ஒசாகால ஜென்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணுது, நீங்க முதல்ல அதை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த கோட்டோரிஜி பாஸ் வந்து மனசுல நினைப்பான், இவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் இவன் என்ன தனியாவா எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி தெரியாம ஓவரா சீனை போட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானா. எல்லாரும் ஷாக் ஆயிடுவானுங்க. அப்ப இவன் தனியா எல்லாத்தையும் பாத்துக்க போறானா, அது எப்படி முடியும் அப்படி ஷாக் ஆகி மிரண்டு போய் நின்று இருப்பானுங்க. அப்படியே அங்க பிளாஷ்பேக் கட் ஆகி பிரசன்ட்க்கு வராங்க. நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான், இதுங்களை என்ன பண்ணலாம், என்ன பேர் வைக்கலாம் அப்படி யோசிச்சுட்டே இருப்பான். பார்த்தா அந்த ஜெயன்ஸ் ஷேடோ எல்லாம் வரிசையா நின்றுட்டு இருக்கும். நம்ம ஹீரோ பேர் என்ன வைக்கிறது யோசிச்சுக்கிட்டே அப்புறம் சொல்லுவான் பாருங்க, சரி உங்களுக்கு நம்பரே பேரா வச்சிடலாம், உன் பேர் 1 2 3 4 5 சரியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு பேரு வந்து மை கிங், நான் ஒருத்தனுக்கு போட்டு தள்ளியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படியா, சரி அவன் பேரு 6 அப்படின்னு சொல்ல அடுத்து அந்த டென்ட்ல ஜின்கோ நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து, டேய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ கொஞ்சம் தனியா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு வேலை பண்ணுவான் பாருங்க. இருக்கிற மொத்த சேடாவையும் நாடு ஃபுல்லா அனுப்பி விட்டுருவான். டஸ்க் ஒரு பக்கம் ஜெயிண்ட போட்டு அடிச்சிட்டு இருப்பான், டேங்க் ஒரு பக்கம் ஜெயிண்ட போட்டு கடிச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி சுத்தி அனுப்பிடுவானா. நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருப்பான், என்னோட சேடஸை டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது, அவங்க சாக திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க, என்னோட மானாவோட லெவலும் ரொம்பவே அதிகமா இருக்கு, எஸ்ரன் கேட்டே பிரேக் ஆனதுனால நிறைய சின்ன கிரேட்லாம் பிரேக் ஆயிருக்கு, அதெல்லாம் என் சேடோஸ் எல்லாம் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருப்பான் பாருங்க. அந்த சிட்டியே அழிஞ்சு போயிருக்கும். 7வது நைட் அது அப்படியே நடந்து வந்து பாத்துக்கிட்டே இருப்பானுங்க. எல்லாம் கன்றாவியா இருக்கும் அந்த ஊரே. நம்ம ஹீரோவோ இது என்னடா இந்த ஊர் இவ்வளவு நாசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அங்கிருந்து ஒரு 100 பொண்ணு வந்து, சார் நான் தான் சார் அன்னிக்காவான் அந்த பொண்ணு வந்து நிக்க. நம்ம ஹீரோவோ இங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, சார் ஆமா சார் மத்தவங்க எல்லாம் அந்த ஜப்பானை சுத்தி மத்த ஏரியாக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ சரி. அந்த பொண்ணு அடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் பாருங்க, சார் இங்க 16 ஹண்டர் வந்தாங்க சார், ரஷ்யால இருந்து ஒருத்தன், யூகேல இருந்து ஒருத்தன், இந்தியால இருந்து 2 பேரு, சைனால இருந்து 2 பேரு, ஜப்பான்ல இருந்து 3 பேர், இந்த மாதிரி நிறைய எஸ்ரா ஹண்டர் எல்லாம் வந்தாங்க சார். ஆனா அந்த ஜெயன்ஸ் எல்லாம் ஏராங் டஞ்சன் பாஸை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தது. சைனால இருந்து ஒரு ஆளு, கனடால இருந்து ஒரு ஆளு, எல்லாத்தையும் கொண்டு தள்ளிடுச்சு. முக்கியமா அந்த ரஷ்யால இருந்து யூரின்ற ஆளு ஓவரா பேசியிருந்தான் பாருங்க, அவனையும் போட்டு தள்ளிடுச்சு அப்படி அந்த பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோவோ, ஓ எஸ்ராங் ஹண்டர்ஸ் அவ்வளவு பேர் செத்துட்டாங்களா, அப்ப ஏராங் ஹண்டர்ஸோட நிலைமெல்லாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். அந்த பொண்ணு அடுத்து சொல்ல ஆரம்பிக்கும், சார் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார், நீங்க வந்துதான் இங்க ஜெயன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டீங்க, உங்களோட ஷேடோஸ் மித்த இருக்க ஜெயன்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ, ஓ அப்பனா மிச்சம் இருக்குது இந்த ஒரு தடியை மட்டும் தானா அப்படின்னு சொல்ல அவ்வளவு பெரிய தடியை அங்க குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ அங்க எரியற பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு யோசிப்பான், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படி யோசிக்கும் போது இதெல்லாம் டீமன் கேஸ்டில் இப்படிதான் இருந்துச்சு, அப்பனா அந்த சிஸ்டம் என்ன எச்சரிக்குதா, இந்த உண்மையான உலகமும் டீமன் கேஸ்டில் மாதிரி எரிஞ்சு நாசமா போக போதா, அதுக்கு நான் விடக்கூடாது, அதுக்காக தான் நான் என்னோட பவர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இதை எப்படியாச்சும் தடுக்கணும். அந்த ஆர்கிடெக்டும் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுவான்னு பார்த்தா அவனும் எந்த பதிலும் சொல்லாம விட்டுட்டான். ஆனா நான் இதை இப்படியே விட மாட்டேன், இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே சரி ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க போனோம், சார் மத்த அட்ரஸ் எல்லாம் வர வேண்டாமா சார் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க அப்படி நம்ம ஹீரோ ஸ்டைலா சொல்லுவான். அடுத்து யாரெல்லாம் பேடாஸ் ஜின்னுவோ பார்க்க ரெடியா இருக்கீங்களோ எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க மறக்காம. அப்படியே கட் பண்ணி ஜப்பான்ல வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க. அங்க 2 எஸ்ஆண்டர்ல ஒருத்தி சொல்றா, இந்த சேடோ சொல்லிச்சுதான் ரொம்ப தொல்லை பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்ல அங்க இருக்கணும், ஏய் அப்பெல்லாம் சொல்லாதப்பா அதுங்கதான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இருந்தாலும் கொஞ்சம் தொல்லைதான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி ஆரம்பிக்குது பாருங்க சீனு. எல்லா சோல்ஜர்ஸும் அப்படி வரிசையா நிக்குது ஜின்னு பக்கத்துல, அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி எல்லா பக்கமும் நிக்குது. நம்ம இக்ரிஸ், டஸ்க், அயனு எல்லாருமே முட்டி போட்டு நம்ம ஹீரோ முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல அந்த நாகா, டேங்க் அவங்களுமே முட்டி போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்பதான் வருவான் பாருங்க பெரு, செம்ம ஸ்பீடா பறந்து வந்து சூப்பர்மேன் லேண்டிங் அப்படி நம்ம டங்குன்னு வந்து நிக்க அங்க உள்ள அந்த பொண்ணை பயந்துரும், என்னடா அது அப்படின்னு. அந்த அளவுக்கு மாசா பெரு வந்து நிப்பான். யாருக்கெல்லாம் பெருவோட மாசான என்ட்ரி பிடிச்சிருந்ததோ எல்லாரும் கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ, எல்லாரும் வந்துட்டீங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வாங்கடா அப்படின்னு சொன்னா அந்த டைட்டன் ஷேடோ எல்லாம் அப்படியே வெளியே வரும் பாருங்க. அப்படி நிக்க நம்ம ஹீரோ கெத்த கைய தூக்கிட்டு அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் அப்படி கைய காட்டுவான் பாருங்க. எல்லாம் பட்டை எடுத்து போகும், எல்லாம் மொத்தமா படையெடுத்து ஏன்னு கத்திக்கிட்டு ஓடும் பாருங்க வரிசையா. அவெஞ்சர்ஸ் படம் மாதிரி இருக்கும், அவ்வளவு பேர் போவானுங்க. அந்த தடியனும் அந்த வாள் எடுத்து ஒரு வீசுவான் பாருங்க. அப்படியே அந்த சென்டர்ல நிறைய பேர் காலியாயிருவானுங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இவன் ஒரு ஸ்லாஷ்லயே 100க்கு மேல ஷேடோஸை
சொல்றானா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அவன் அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பான் எல்லாத்தையும். அதை பார்த்து டஸ்கே கொஞ்சம் என்னடாதுன்னு பார்த்துட்டு நெருப்பு விடுவான் பாருங்க. அவன் பின்னாடி இருந்து ஒரு ஜெயண்ட் வரும், அதை ஒரு அடி துண்டா வெட்டி போட்டுருவான். அடுத்து அவன் காலில் எறும்பு சடசெல்லாம் கொச கொசன்னு ஏற அவன் ஏதோ கட்டெரும்பு தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுருவான். அதை பார்த்துட்டு பெருக்க கோவம் தரும், ஏய் அப்படின்னு வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ இப்ப இல்ல நில்லுன்னு சொல்ல அங்க மேல நம்ம ஹீரோ பின்னாடி பெரு இக்ரிஸ் மாசா நிப்பாங்க. செம்மையா இருக்கும் அதை பாக்குறதுக்கு. நம்ம ஹீரோ இருக்கட்டும், அவன் என்ன செய்யறான்னு பாக்குறேன், அவனோட வீக்னஸ் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டே இருக்க. அவன் அடிக்க இங்க மானா குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோவோ என்கிட்ட நிறைய மானா இருக்கு, அவன் என்ன செய்யறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருப்பான், வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் கரெக்டான டைமுக்கு. அடுத்து நம்ம ஹீரோவோ சரி டைம் வந்துருச்சு, அவனால ஒரு சமயத்துல ஒரு அட்டாக் தான் தடுக்க முடியுது. சரி கைசல் வெளியே வாடா அப்படின்னு சொன்னா கைசல் வெளியே வந்து நிப்பான் பாருங்க. நம்ம இக்ரிஸ் அது மேல ஏறி கெத்தா உட்கார்ந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ பெரு லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்ல சரிங்க வாத்தியாரே இதுக்கு தான் வாத்தியாரே காத்துக்கிட்டு இருந்தன்ற மாதிரி பறந்து போவான் செம ஸ்பீடா. நம்ம இக்ரிஸ் அந்த கைசல் மேல நின்னுட்டு கெத்தா பறந்து போய்கிட்டே இருப்பான். நம்ம பெரு வேகமா போய் அவன் மூஞ்சிலேயே ஒரு அடி. நம்ம இக்ரிஸ் அந்த கைசல பறந்து போயிட்டு ஸ்வாட் எடுத்து ஒரு வீசுவான் பாருங்க. டக்குன்னு எஸ்கேப் ஆயிருவான். நம்ம ஹீரோவோ நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பான். அடுத்து நம்ம இக்ரிஸ் அவன் மேல ஏறி குதிச்சு ஸ்வாட வச்சு ஒரு வீசுவான் பாருங்க. அவன் கைய வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அந்த பிளாஷுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ உள்ள வந்து கண்ணுல ஒரு கோடு, அவன் கத்திட்டு துடிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ நினைச்சபடிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப வெறும் நகத்தை வச்சு அவன் மூஞ்சிலே கோடு போடுவான் பாருங்க, சென்டர்ல ஒரு கோடு. அப்ப நம்ம ஹீரோ ரூலர்ஸ் அத்தாரிட்டியை போட்டு இருக்கிற எல்லா டேகரையும் வெளியே வர வச்சு டக்கு டக்கு டக்குன்னு மூஞ்சிலே வெட்டுவான் பாருங்க. அவன் துடிச்சிட்டு இருப்பான். அதே தூரத்துல இருந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்கு, ரெண்டு மான்ஸ்டர் சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் பாருங்க. இவனா சின்கோ ஏன் அண்ணன்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ நியூட்ரிலேட்டர் ஆக்டிவேட் பண்ணி சர்சர்னு அவன் கண்ணுல வெட்டுவான் பாருங்க. அவன் கண்ணு வெடிச்சு செதறி ரத்தம் தெரிக்கும். நம்ம ஹீரோவோ பெரு வாடா அப்படின்னு கத்துவான் பாருங்க. பெரு இதா வாத்தியாரே வந்துட்டேன் வாத்தியாரே அப்படின்ற மாதிரி வருவான் பாருங்க. அப்படி ஸ்ட்ரைட்டா நீச்சல் குளத்துல குதிக்கிற மாதிரி அவன் கண்ணுல குதிச்சு உடம்புக்குள்ள போய் வெட்டி வீசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ நியூட்ரிலேட்டர் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி சர்சர் வெட்டிக்கிட்டே இருப்பான். அதோட முடிஞ்சது அவன் கதை. நம்ம ஹீரோ லெவலப் ஆகிக்கிட்டே இருப்பான். அவன் வாயில மூக்குல எல்லாம் ரத்தம் வெளியே வந்து செத்து கிடப்பான். நம்ம ஹீரோவோ கெத்தா அந்த பில்டிங் மேல நின்று பார்த்துட்டு இருப்பான். பாஸ் டிஃபிட்டட் லெவலப்னு சிஸ்டம் காட்டும். நம்ம ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்க. ஜின்கோவோ அண்ணே சூப்பர்ண்ணே டிஃபிட் பண்ணிட்டீங்களா வேற லெவல்னே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ இது பாஸ் லெவல் இல்லையா, என் சிஸ்டம் பாஸ்ன்னு காட்டவே இல்ல, வெறும் எனிமின் மட்டும் சொல்லுது, அப்ப இதை விட பாஸ் வேற எவனாட்டு இருப்பானா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பான். இதை ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஷேடோ எக்ஸ்ட்ராக்டும் பண்ண முடியாது. நான் நினைச்ச மாதிரியே இது ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்போ பார்த்தா திடீர்னு உள்ள இருந்து ஏதோ வர மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோவோ ஜின்கோவோ டேய் பின்னாடி நில்லு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க வாய்க்குள்ள இருந்து பெரு வந்து வாத்தியாரே நாதான் வாத்தியாரே அப்படின்னு வந்து நிப்பான். பெருவோட பவர் ரொம்பவே அதிகமா தான் இருக்கு, நானும் அந்த ஜெயண்டோட பவர் நினைச்சிட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குனு ஒரு புயல் காத்து மாதிரி அந்த டஞ்சன் கேட்ல இருந்து அடிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவால கூட நிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிப்பான். அது அந்த ஜெயண்டோட பவரை எடுத்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவோ இதோட பவர் எடுத்துட்டு இருக்கா, அப்போ உள்ள வேற எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஜின்கு நீ பாதுகாப்பா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது இக்ரிஸ் டக்குன்னு போய் அப்படி கவர் பண்ணிடுவான். அப்பாடா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீ இங்கே பத்திரமா இரு நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. ஜின்கோவோ அண்ணே பத்திரமா இருக்கனே அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ மாசம் ஓடி போயிட்டு ஒரு ஜம்ப் அடிப்பாங்க பாருங்க, கெத்தா இருக்கும். ஜம்ப் அடிச்சு உள்ள போய் நிப்பான். உள்ள போய் பார்த்தா பெரிய மாளிகை மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பா எவ்வளவு பெருசு, ஆமா ஜெயின்ஸ் எல்லாம் வரணும்னா இவ்வளவு பெருசா இருந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம பெரு டக்குன்னு வந்து வாத்தியாரே உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா வாத்தியாரே அப்படின்னு சொல்லும் பாருங்க. நம்ம ஹீரோவோ ஆமா எனக்கு கேக்குது அப்படிங்கும் போது ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்கும் பாருங்க. அப்படிங்க நம்ம ஹீரோவோ என்ன ஒரு எதிரி உள்ள வரும்போது இவனுக்கு இவ்வளவு காமெடியா இருக்கு, யாரு இவன் லூசு பைய அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வருவான் பாருங்க. அங்க பெரிய ஜெயண்ட் மாதிரி ஒருத்தன் சொல்லுவான் பாருங்க, கேவலமான ரூலர்ஸ் அவனுங்க என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்றத பாரு அப்படின்ற போது ஃபுல்லா சங்கிலி போட்டு கட்டி அதை அப்படி முட்டிக்கால் போட்டு இருக்கும், எந்திக்கவே முடியாது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ ஓ இதுதான் பாசா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அது சொல்லு பாருங்க, இந்த சேஞ்ச்ல இருந்து என்னை காப்பாத்து, இதை அவுத்து விடு, இந்த ரூலர்ஸ் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்றது எனக்கு தெரியும், இது எல்லா மோனார்க்குக்கும் தெரிஞ்சாகணும் அப்படின்னு அது கத்தும் பாருங்க. அப்புறம் அது சொல்லு பாருங்க, நீ 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 அவங்கள ஒருத்தன் கிடையாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவோ ரூலர்ஸா, அப்ப அந்த ரூலர்ஸ் தான் இது எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது அதுவோ ஆமா அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிற பாக்குறாங்க, என்ன படிக்கலாம் வச்சு ஒரு மிகப்பெரிய உண்மையான வார உருவாக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம ஹீரோவோ
நானும் நிறைய மாஸ்டர்ஸ் கிட்டையும் கேட்டுட்டேன், இந்த சிஸ்டத்துக்கிட்டையும் கேட்டுட்டேன். ஆனா இதுக்கான பதில் எங்கேயுமே கிடைக்கல. நீ சொல்லு, ரூலர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அந்த மாஸ்டரோ ரூலர்ஸ் எல்லாம் பழங்காலத்திலிருந்தே மோனார்க்ஸ் கூட சண்டை போடுறவங்க, அவங்க மோனார்க்ஸுக்கு எதிரி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ அவங்க மோனார்க்கு எல்லாம் எதிரினா அவங்க எனக்கு எதிரியா? அவங்க ஒன்ன கட்டி போட்டிருக்காங்கன்னா அப்ப நீ? அவன் சொல்லுவான் பாருங்க, ஆமா நானும் மோனார்க் தான். அப்புறம் அவன் சொல்லுவான் பாருங்க, ஒன்ன எல்லா ரூலர்ஸ் எல்லா மோனார்க்ஸும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நீ அவங்களை எதிர்கொள்ற அளவுக்கு நீ இன்னும் சக்தியை பொசஸ் பண்ணலனா உனக்கு சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ என்ன சப்போர்ட்டா அப்படின்னு கேட்பான். அவன் உடனே சொல்லுவான் பாருங்க, ஆமா நீ இந்த செயின் எல்லாத்தையும் அவுத்து விடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ, நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? நீ ஒரு மாஸ்டர், நீ என்ன மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவியா? இதை நான் நம்புவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே, அப்படின்னா நான் இதை நம்ப வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் பாருங்க. சொல்லிட்டு அப்படின்னு வாயை திறந்து ஊதுவான். அப்ப டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பா போகும், டக்கு டக்கு டக்குன்னு. அதுல வரும் பாருங்க, பிளட்ஸ் ஆஃப் ஆனஸ்டி. அதாவது ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கும் போது அவங்க போய் சொல்லிக்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு மந்திர சத்தியம். இதை ரெண்டு பேருமே பிரேக் பண்ண முடியாது. அதை வந்து ரெண்டு பேருமே எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதனால இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள யாருமே போய் சொல்ல முடியாது. அடுத்து அந்த மாஸ்டர் சொல்லும் பாருங்க, இந்த செயின் அவுத்து விடு, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம ஹீரோவோ சரி இது நம்புற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா இது பிளட்ஸ் ஆஃப் ஆனஸ்டி, இது போய் சொல்ல முடியாது. சரி, ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட ஒன்னு கேட்கணும், நீ எப்படி மத்த மாஸ்டர் மாதிரி இல்லாம ஃப்ரீயா பேசுற அப்படின்னு கேட்பான். அது என்னன்னா, மத்த மாஸ்டர்ட்ட கேள்வி கேட்கும்போது ஒரு மாதிரி கிளிச் ஆகும், ஆனா அவன் கிளிச் ஆகாம பேசுவானா. அதுக்கு அந்த மோனார்க் சொல்லுவான், நீ எப்படி மத்த மாஸ்டர்ஸையும் என்ன மாதிரி மோனார்க்கையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்க முடியும்? அதுங்கெல்லாம் கேயாஸ்ன்ற ஒரு உலகத்துல இருந்து ரூலர்ஸ் சண்டை போட்டு மிச்சம் தான் அதுங்கெல்லாம், அந்த மிச்சத்தை தான் அவங்க இந்த உலகத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா நான் ஒரு மோனார்க், நான் இதுல இருந்தா விலகி இருந்து ரொம்ப அமைதியா இதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லுமாருங்க. நம்ம ஹீரோ உடனே, ரூலர்ஸா அந்த சில்வர் கலர்ல ரெக்கையோட இருக்குமே அதுங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமா அவங்க தான் ரூலர்ஸோட சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, அடுத்து நம்ம ஹீரோவோ அந்த மோனார்க்க பார்த்து கேட்பான், எதுக்காக அந்த ரூலர்ஸ் எல்லாம் இந்த மாஸ்டர்ஸ எங்க உலகத்துக்கு அனுப்புறாங்க? சொல்லு, எதுக்காக எங்க உலகத்துக்கு அதை அனுப்புறாங்க அப்படின்னு கேட்க, அவன் அப்படின்னு சிரிப்பான் பாருங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். இந்த வீடியோக்கு நீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு அனிமிஃபிளிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் நான் அடுத்தடுத்து வேகமா வீடியோ போடணுன்ற எனர்ஜி எனக்கு கிடைக்கும். அதனால மறக்காம இந்த அனிமிஃபிளிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்க எனக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன்.